ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முயல் வீடியோவா? நம்ம வீட்டில் என்னெல்லாம் வளர்க்குறோம்மா? அது ரெண்டா பாப்போமா? இதில் வந்து மொத்தம் மேலே ஒரு 2 முயல் குட்டி இருக்குது, கீழே 2 முயல், இதோ ஒரு கருப்பு குட்டி இருக்கான், அப்புறம் வந்து இவன் ஒருத்தன் இருக்கான். ஆமாம், இதில் ஒயிட்டை பாருங்கள், இது வந்து ரெட் ஐஸு. இது வந்து கொஞ்சம் ரேரு, ஆனால் அழகாக இருக்கும் பார்த்தோன்னா. அதுவும் கருப்போம்மா, அது ரெண்டும் போட்ட குட்டி தான் இந்த 4 சைல்ட்ஸ். ஒன்று ஒன்றா பார்ப்போமா? இது வந்து நமக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் இடம் வந்து நமக்கு பற்றாக்குறையினால ரொம்ப வளர்க்க முடியல. அப்படியாம்மா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக மாடி தோட்டமாக வச்சுருந்தோம். இப்போ வந்து சும்மா சிம்பிளாக கொஞ்சம் செடி மட்டும் வச்சுருக்கோம். மீதி ஃபுல்லாக நம்ம இப்போ பெட்ஸ் லவர் ஆயாச்சு. அதுலேயும் வந்து பாதி பெட்ஸை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பெட்ஸ் கிடக்கு பாருங்க, இந்த நான் பெற்று போட்டு 2 பெட்ஸ் கிடக்கு. இன்னும் இங்கே கிடக்கு பாருங்க, அது வந்து அதை பாரு, ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்க, கொய்யா. ஆமாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சப்போட்டா பழத்தை பாருங்கள், ஒவ்வொன்றும் ஜம்முன்னு இருக்கும். பறிச்சிடாத, காயாக இருக்குது சரியா? பாருங்கள். ஆமாம், ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் வச்சுருக்கோம், நம்ம கீழேயும் வச்சுருக்கோம். நமக்கு ரோஸ் தான் முக்கியமாக தேவைப்படுது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா பிச்சி தானே? ஆமாம், பிச்சிப்பூ. மற்றபடி இது மணத்தக்காளி அதுவாக முளைச்சது. இது வந்து இந்த கதிர், சோளக்கதிரா, இது வந்து இவனுக்காக சாப்பிடு இவனுக்கு வந்து பிச்சு போடுறதுக்கு. இது வந்து தூதுவளை. இது என்ன செடி? இது முக்காவாசி வந்து பாதி பாப்பாக்கு வந்து மருந்து ஐட்டம். இது எல்லாமே மருந்து ஐட்டங்கள் தான். ஆமாம், அதிமதுரம், சித்திரத்து, அது இதுன்னு சொல்கிறது, துளசி. வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை. இது வந்து சீனிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. இது வந்து வெள்ளரிக்காய். சரி, நீ இவனை உள்ளே விட்டுருவோமா? இவன் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கட்டு. பாய். சரி, அவனை உள்ளே விட்டுட்டேன். இங்கேப்பா, ஃப்ரீயாக அதை வந்து விளையாட விடலாம். வெளியிலலாம் விட்டோம்னா ஒன்று ஏதாவது நாய் ஏதாவது கடித்து விரட்டிடும் கண்டிப்பாக இந்த முயல் குட்டியை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம சுற்றி நமக்கு வந்து இது வீடு எப்படி இருக்குன்னா லைன் வீடு மாதிரி கொஞ்சம் அந்த வில்லா டைப்பில் இருக்கிறதுனால பக்கத்தில் ஒட்டி வீடுகள். அதனால் வந்து சரி, சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. அதனால் எதுக்கு அதை நம்ம அதனால் கூடு அடித்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அடித்தாச்சு. நம்ம ட்ரீம் என்னென்னா, ஒரு என்ன சொல்கிறது, இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கணும். அதில் வந்து நல்லா ஒரு தோட்டம் மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக தோட்டமாக வச்சுட்டு இந்த மாதிரி பெட்ஸாக வளர்க்கணும். வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் போதும், ஆனால் இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா இடம் இந்த மாதிரி வளர்க்குறதுக்குனே. ஆமாம், நிறைய பேர் வந்து நிறைய ஐட்டங்கள் நம்ம வளர்க்குறதுலே வந்து அதெல்லாம் வளர்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட எச்சங்கள் வந்து கொஞ்சம் நோயை உண்டாக்கும். அம்மோ இங்கே வா, ஸ்டாண்ட் வா, வா, நம்ம ஒன்றுனா அப்போ காமிக்கவா. நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக சொன்னது எதோ சொன்னாங்கன்னா இதை. அப்படியாம்மா, இதுதான் சொன்னாங்க. புறாக்கள் வந்து வளர்க்காதீங்க, அதோட எச்சம் வந்து நோய் வரும்னு சொன்னாங்க. அது உள்ள குஞ்சு நிறையா வந்து குஞ்சு பொரிச்சிருச்சு. அதனால் வந்து இதை வந்து அப்படி சேல் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். என்னென்னு தெரியல, அது வந்து வளர்த்துட்டு விற்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ரெண்டாவது கீழே என்ன பாருங்க, இதுதான் வந்து தாய் தகப்பன். என்னம்மா, இதுதான் வந்து தாய். இப்போ மறுபடியும் மாசமாக இருக்காங்க. அழகா இருக்குல்ல? அப்பா வந்து சாப்பிட்டு. ஆமாம், சரி, அவர் பிஸி. சரி, ஓகே. இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தது எவ்வளோ கலராக இருக்கு பாரு. ஆமாம், கருவட்டிக்கு பிறந்த சோப்பனுலா. சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். காட்டுக்குள்ளையா? அதான் காடு மாதிரி வீடு கட்டுறது சொல்கிறேன், நம்ம ட்ரீம் ஹவுஸ் கட்டுறது. அதை கட்டுறது வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இவன் இந்த சேவை பாருங்க, ஜம்முன்னு 4 கிலோ இருப்பான். இவன் போட்டு தாக்கிற வேண்டியதான். போட்டு தாக்கு. இதில் ஒரு 4 கோழி கிடக்கு. எல்லாருக்குமே ஃபுட்டுலாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவே வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில். இவன் சவுண்டு காலையிலே பார்த்தீங்கன்னா அப்படியே அம்சமாக இருப்பான். இதோட பேர் வந்து ஒன்று செத்து போயிட்டு. ஆமாம், இவன் சந்தோஷமாக இருக்கான் போன ஒருத்தின்னு. இவனுக்கு வந்து கொஞ்சோல புதினா இலை, அப்புறம் வந்து தெனை, அப்புறம் அந்த தனியாக இருந்து ஜாலியாக சாப்பிட்டு இருக்கு. ஆமாம், இவன் வந்து நல்லா குளிப்பான். அதனால அவனுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கு. இது விசில் அடிக்கும் போது அந்த இது சூப்பராக இருக்கும். ஆனால் கடிச்சானா கையை கிழிச்சு எடுத்துருவான்.
நான் பஸ் உங்க பாருங்க பூனைக்குட்டி பார்க்க போறோம். ஓடியா இப்போ வந்து எங்க வீடு பூனைக்குட்டியை பார்க்க போறோம். ஓடியாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடோட செல்ல குட்டிஸ். செல்லக்குட்டி பாவப்பட்ட ஜென்மன்னா இதுதான். ஆமா, இதெல்லாம் வந்து எங்க எப்படி இருக்க வேண்டியவன். அம்சமான ஒரு பொண்ணை பார்த்தேன். இங்க பாருங்க, 2 அழகனான்னு தெரியல, 2 கியூட் குட்டிஸ் இங்க இருக்காங்க. அது வந்து அவங்க அப்பா, குட்டிகள். அது வந்து அவங்க அம்மா. இவளுங்க வந்து பாப்பாவோட தொல்லைக்காக இனி கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள இப்ப கூட்டு போய் விட்டுருவாங்க. இப்ப ஃபேமிலியோட வந்து இப்ப கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்துட்டு நைட் வந்து இங்க வந்துருவாங்க. ஏன்னா இவங்க வந்து பாப்பா தூங்குற டைம்ல, ஸ்கூலுக்கு போற டைம்ல தான் வீட்டுல ஃப்ரீயா இருக்க முடியுது. மற்ற டைம் பாத்தீங்கன்னா அது முடிய பிடிச்சி இழுத்து பாப்பா குட்டிஸே பாவம். நம்ம அந்த கேட் குட்டிஸ் இன்னும் 2 பேர் எங்க வந்து படுத்துருக்காங்க. இவனும் பிளாக்கிஸ். அவங்க பாத்ரூம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க போல. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் போற இடம். மண்ணு இது கொஞ்சம் நல்லா சீட்டா இருக்கு, கூலிங்கா இருக்குன்னு தெரியல. அங்க போ, அம்மாட்ட போ. அது வந்து அவனுக்கு தனியா ஃபுட்டு. பஸ் அந்த தண்ணி வேண்டாம், அது அழுக்கு தண்ணி. இது வந்து ஆன்டி ஏர்ஃபால்னு சொல்லுவாங்க. ஆன்டி ஏர்ஃபால் ஃபுட் இது. இவங்களுக்கு வந்து அதாவது ஃப்ரீயாக தான் இருக்கும். வீடு அளவுக்கு நம்ம பெரிய நல்லா ஜம்முன்னு பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ள வந்து பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கின பிறகு தான் இவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். அது வரைக்கும் இங்கே ஃப்ரீயாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 4 கோழிஸ் கிடக்குறாங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து லைனாக ஒன்றுன்னா வந்து நம்மளே கறி வச்சு சாப்பிட போகிறோம். ஏன்னா எல்லாமே நாட்டுக்கோழி. நம்ம அங்கே ஊர்லேருந்து செல்ராஜன் வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தது. மேலே ஒருத்தன் கிடக்கான். அங்க இருந்தாலும் கறிக்கு தான் வரோம். எங்களுக்கு இங்க இருந்தாலும் எங்க வயிற்றுக்குள்ள தான் நிற்குது. ஆமாம், ஏன் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு அதுவே சாப்பிட்றது அது ஒரு தொல்லை. இது கோழியுமே நம்ம இங்கே ஃப்ரீயாக விட முடியாது. ஏன்னா பக்கத்தில் அதான் சொன்ன மாதிரி எல்லார் வீட்லையுமே போய் அந்த ஆய் போடுறது அதுமாரி தொல்லைகள்லாம் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து இவன் தான் வந்தானோ இல்லை, சிம்பா. ஆமாம், அதுக்கப்புறம் பூனை. ஆமாம், சிம்பா. அதுக்கப்புறம் ஜெமினோ நண்டும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் லவ் பேர்ட்ஸ் வந்தான் 3ஆவதா. பாருங்களா, கீழே வந்து ஒரு குஞ்சு வந்து மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. விழுந்து பெருசாக அவ்வளோதான், பெருசாகிட்டான். என்ன தேடிடுவான் லவ் பேர்ட்ஸ். இதில் வந்து நிறைய இருக்கு. ஒரு டைம்ல 50 செத்துச்சு அப்படிதானே? ஆமாம், 50 லவ் பேர்ட்ஸ் கிட்ட எல்லாமே அவுட் ஆயிடுச்சு. அந்த டைம் ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டும் வந்தது 10 ஜோடி தான். 10 ஜோடினா 20 லவ் பேர்ட்ஸ் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனை, அப்புறம் புதினா, மல்லி எது போட்டாலும் சாப்பிடுவாங்க. அந்த காக்டைல் மாதிரியே தான். தண்ணி உங்களுக்கு குளிச்சு விளையாடுறதுக்கு பெருசா டெய்லி வந்து மாற்றணும் தண்ணியை. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பானையிலுமே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். முட்டை இருக்குது. இப்போ கீழே பாருங்க, 1 2 3 அங்கே ஒருத்தன் ஓடிட்டான். இதுதான் இன்னைக்கு நாங்கள் சூப் வைக்க போகிறோம். ஆமாம், இவன் வந்து வெளியே வந்து ரொம்ப ஓவர் சேட்டை பண்ணிட்டு இருக்கான். செடியில் உள்ள மண்ணு இதெல்லாம் இது பண்ணிடுறான். இப்போ வந்து இனிமேல் தான் நாங்கள் க்ளீன் பண்ணணும். ஆமாம், அடுத்து வந்து இது ஒரு லவ் பேர்ட்ஸ் கூடு. இந்த கூடு தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அது வந்து என் மாப்பிள்ளையே ரெடி பண்ணான். அந்த கூண்டு, இந்த கூண்டு வந்து செட்டோட இந்த கூண்டில் தான் நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு 10 ஜோடி வாங்கணும். 20 லவ் பேர்ட்ஸ். இதில் தான் ஃபுல்லாக பெருவி இருந்துச்சு. 2 இதுலையுமே பெருவி இருந்துச்சு. ஆமாம், இதுல இருந்து போடுற குட்டி அதுல போட்டு பெருசாக்கி விடுவோம். பாதி நாங்களே கண்டு போட்டுமா என்னன்னு தெரியல. கண்டு போடுறது நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அது எல்லாமே ஒரு அந்த சீசன்ல வந்து நிறைய செத்துச்சு. எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி செத்துச்சு, ஒரு குட்டி ஊர்ல இருந்து ஒண்ணு. அப்புறம் இதுல நம்ம அந்த பூனைக்குட்டி 4 குட்டி கிட்ட ஒரே இதுல செத்துருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. கோழி குஞ்சு அவுட்டாச்சு. நிறைய எப்பா சொல்லி இன்னைக்கே கீழே இருக்க 3 பேர் நம்ம இப்ப அடிச்சு சாப்பிட. ஆமா, அந்த 3 பேர் தான் இப்ப சூப்பு. நாங்களும் 3 பேர் கேரி பண்ணோம். அதுவும் அப்படி ஃப்ரீயா வெளியில ஆனது. அந்த 3 பேரும் இப்ப இவனை தேத்துறதுக்காக இரையாக போகுது. ஆமா, இன்னும் பாருங்க இந்த 2 பண்ற சேட்டைய. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது நைஸா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமா? நீ தானே அப்பாக்காக தாங்க முடியா? அது ஊற்றக்கூடாது. இது பாருங்க, இருவாச்சி பூ. எனக்கு வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த பூ. இப்போ வந்து இருவாச்சி சீசன் நினைக்கிறேன். நல்லா பூக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா நானே எண்ணி பறிப்பேன். பூ வந்து ஆமாம், நேற்று வந்து கரெக்டாக 50 சில்லற பூ வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு கீழே வந்து சிம்பா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்னோட பர்த்டே கிஃப்டாக என் மாப்பிள்ளை வாங்கியிருந்தேன் மீன் தொட்டி இருக்குது பெட்ஸில். அவ்வளோதானே, வேறு ஏதாவது வாங்கணுமா? இப்போ தான் ஒன்றுன்னா காலி பண்ண சொல்கிறீங்களே. இல்ல, இப்ப கோழி மட்டும் அது வந்து குளிர்காலத்துல வந்து அதுல வந்து ஒரு அது ஒண்ணு வருமா? ஆமா, அது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. சரி, உங்களோட அபிப்பிராயம் இதுல வந்து என்னெல்லாம் வளர்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. சரி, அவ்வளவுதான். இவங்களை குளிப்பாட்டி நீ வெளியே கீழே கூட்டு போயிடும். ஆமா, இல்லன்னா அவ்வளவுதான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, உங்களுக்கு இந்த பெட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எங்களோட மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, அப்புறம் ஹோம் டூர் வந்து ஒரு நாள் ஜம்முன்னு போட்டுருவோம். அதே மாதிரி ஹோம் டூர் வீடு கீழே பாருங்க, கீழே இவ்வளவு பண்ற மாடி வந்து இவ்வளவு பெட்ஸ் பண்ற சேட்டையோட இவ்வளவு பண்ற சேட்டையில கிளீன் பண்றது தான் ரொம்ப கஷ்டம்.
அதுக்கு தான் ஆவடை அப்பன் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இப்போ தான் ரசிக்க முடியும் இந்த மாதிரி விளையாடுறது. நெக்ஸ்ட் வந்து அவங்க பெரிய பிள்ளையாகி நம்ம அந்த மேரேஜ்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் யோசிக்க கூட முடியாது. லைஃப் அப்படி பேரம் பேத்தி அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இதுதான் நம்ம சேட்டை பண்ணா கோவம் தான் வருது. ஆனா அப்புறம் நைட் ஆனா பாவமா இருக்கு.